அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், கார்த்திகை தீபம் அதுமா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு. கார்த்திகை தீபம் விஷஸ் சொல்லி. அது ஒரே குழப்பமா இருக்கு சார் அந்த போஸ்டர் பார்க்கும்போது. இந்த பக்கம் வந்து காமராசர் அவர்கள் ஃபோட்டோ இருக்கு, பெரியார்து இருக்கு, அம்பேத்கர் அவர்களது இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜெயலலிதா அம்மையார்தும், அண்ணா அது பக்கத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவங்களது இருக்கு. இந்த பக்கம் அதான் நடுவுல வந்து செங்கோட்டையன், சைடுல வந்து புசி ஆனந்த். ஒரே குழப்பமா இருக்கு. யார் தான்ப்பா உங்களுடைய தலைவர், யாரை தான்ப்பா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்ற மாதிரி. இந்த செக்கு மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, செக்கு மாடு வந்து செக்கு மாடு செக்கிலேயே பழகிடும். அதுக்கு டியூட்டி என்னன்னா அந்த செக்கை சுற்றி வர்றது மட்டும்தான் வேலை. அவுத்து விட்டுட்டா கூட அந்த செக்கு மாடு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி அதிமுகவுடைய ட்ரைனிங் என்னன்னா, யார் தலைவராக வந்தாலும் அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பது, காலில் விழுவது, டயரை தொட்டு கும்பிடுறது, இதில் வந்து எல்லா வகையான இதுவுமே வந்து சுயமரியாதை இல்லாத எல்லா விஷயமும் இருக்கும். அதே மாதிரி யாரை வேணுமானாலும் எந்த இடத்துல வச்சு பார்க்கறது. இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த போஸ்டரில் அடுத்து புசி ஆனந்த் இருப்பார். ஏன்னா பொதுச் செயலாளர் கட்சிக்கு. ஸோ அதுக்குரிய மரியாதை கொடுக்குறாராம். அப்போ புசி ஆனந்த் வந்து ஒரே ஒரு புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ புதுச்சேரியில் வெற்றி பெறுவதும் சென்னையில் ஒரு வார்டில் வெற்றி பெறுவதை விட இப்போ சுலபமான ஒரு வேலையாக தான் புதுச்சேரியினுடைய தொகுதிகள் இருக்கும். அதுக்கு அந்த புதுச்சேரி அந்த மாநிலத்துக்கு 30 தொகுதி இருக்குது. இப்போ அதில் ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற புசி ஆனந்தை நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக ரோட் ஷோ கூட இப்போ பர்மிஷன் கொடுக்க முடியாது. புசி ஆனந்த் இருந்தும் அதான் இப்போ இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ரங்கசாமி வீடு வரைக்கும் போயிட்டார். அவர் இது அடுத்து யார்கிட்ட போக போகிறான்னு தெரியல. தெருவா போயிட்டு இருக்காரு இப்போ புதுச்சேரியில். இப்போ அவ்வளோதான் அவருக்கு செல்வாக்கான்னு தெரியல இப்போ புதுச்சேரியில். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த செங்கோட்டையன் பாருங்க, ஜெயலலிதா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் தண்ணி பாட்டில் அடித்து விரட்டி ஓபிஎஸ்லேருந்து எல்லாமே விரட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனார். இவர் கட்சியை விட்டு நீக்கப்படுற வரைக்கும் வந்து லெட்டர் பேடர்லையும் சரி எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அந்த இடத்துல வந்து புசி ஆனந்தை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, புசி ஆனந்த். இப்போ ஏதாவது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரிய மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது. இது செங்கோட்டையனுடைய வெற்றி இதெல்லாம் இருக்கு இல்லையா, எத்தனை முறை வெற்றி, 8 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அப்படியேப்பட்டவர் இப்படியேப்பட்டவர். அவர் 2 முறை வந்து 96 வந்து திமுக தோத்துட்டாரு. 2001 போட்டியிட முடியல, ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு போட்டியிட முடியல. இந்த 2 காரணத்தினால வந்து அவர் எம்எல்ஏ ஆகக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அவர் விட்டுருந்தா 10 முறை எம்எல்ஏ இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டவர். அப்படிலாம் நம்ம பேசினாலும் அவருக்கு அந்த தன்னை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது வந்து தான் ஒரு அடிமை, விசுவாசமான அடிமை என்பதை மட்டும்தான் உணர்ந்து கொண்டு இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கான இதை வந்து ஒரு வெளியிட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவிலேயே அவர் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன், நான் உங்கள் அடிமை ஆலம்பரா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. இந்த பக்கம் வந்து ஸ்டாம்ப் சைஸில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள், இந்த மாதிரி வரிசையில் படம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எம்ஜிஆர், ஜெயலலிதா, புசி ஆனந்த் சொல்லி போட்டு இது ஒரு ஸ்ட்ரக்சரை காமிச்சு, இந்த இதுதான் நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலு, இதுக்கு நான் வந்து ஃபிட் ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. இதுதான் வந்து நீங்கள் அதிமுகவை விட்டு ஒரு சுயமரியாதை உள்ள வாழ்க்கை வாழ போகிறீங்க வெளியில் வந்தால் இதுதான் சுயமரியாதை உள்ள வாழ்க்கையா அப்படின்னு தான் ஒரு கேள்வி இருக்குது. செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவர் வந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. கலைஞரை வந்து தாக்கியவர், இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது கோபம்லாம் திமுக காரங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கூட வந்து அவர் தொகுதி மக்கள் அவரை மதிக்கிறார்கள், அந்த அடிப்படையில் அவருக்கான ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இது இன்னைக்கு திமுகவில் வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, சுயமரியாதையோடு நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கணும்னு தான் இருக்கிறேன், அதுக்கு தான் நான் இங்கே வரேன்னு சொல்லி அதிமுக வந்து செஞ்ஞானில் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி அவர்கள் வந்து சேர்றாரு. இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் சேருவதற்கும், இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருந்து பெரிய ஒரு மந்திரி பதவியாக இப்போ 4 முறை வந்து பொறுப்பில் 4 துறைகளை பார்த்த ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து கடைசியில் எங்கே போய் சேர்றாரு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல போய் சேர்ந்து அவர் இருக்காரு. அதான் ஜெயக்குமார் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவரை பற்றி கேட்கும்போது, நீங்கள் போகிறீங்களா எதுவும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சிங்கத்துக்கு வாளாக இருப்பேன், எலிக்கு தலையாக இருக்க மாட்டேன்னு என்னமோ போட்டு உருட்டிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு இருக்க தன்மான உணர்ச்சி கூட வந்து செங்கோட்டையனுக்கு இல்லைங்கிறது தான் தெரிய வருது. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு முன்னாடி, அதாவது அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்ட்டு. அதாவது அவருடைய டீம் அது. இப்போ அப்படியே கொண்டு போய் அதை வந்து கழகமாக நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கி போக இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதாவது இவர் வந்து தனியாக ஒரு கட்சியை வந்து துவங்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? அப்படி துவங்கினா அது எப்படி செயல்பட இருக்கு? பாஜக தான் ஆதரிக்கும், அது கிடையாது.
இப்போ செங்கோட்டையன் எதுக்கு அனுப்பி விட்ருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து டூர் பிளான் பண்ண தெரியல, விஜய் கூட இருக்கவங்களுக்கு யாருக்கும் வந்து டூர் பிளான் பண்ண தெரியல, இவருக்கு வந்து இந்த ஜெயலலிதாவுக்கு பல ஆண்டு காலம் வந்து டூர் பிளான் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி வேலைக்கு அனுப்பி விட்ருக்காங்க அங்கே. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து உத்தரவு என்னென்னா, நீங்கள் போதும், நீங்கள் வந்து அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, உங்களை பார்த்தாலே பிடிக்கலைங்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற இந்த உரிமை மீட்பு குழுன்னு ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ எங்களோட வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்திருக்குதா. நேற்று முன்தினமே செய்தி வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிய போகிறாங்க செய்தி வந்துருச்சு. கண்டிப்பாக அவர் பதிவார். எடப்பாடி இந்த ரெட்டலை சின்னத்துக்கு எதிரான எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்கிட்டு அவர் வந்து ஒரு சின்னத்தை தனியாக வாங்கிட்டு, அனைமா பலாப்பழத்தை கூட சின்னமாக வாங்கிட்டு மீண்டும் வந்து பாஜகவோட கூட்டணி அமைத்து போட்டிடுவார். இதுதான் நடக்க போகுது. சரி, இப்போ பாஜக வந்து ஒருத்தர் வந்து தாவைக்காக்கு போ, ஒருத்தர் இங்க வா, ஒருத்தர் அங்க போ, அந்த மாதிரி இந்த ரஜினி ஒரு படத்துல ஏதாவது சொல்லிட்டு போற அந்த மாதிரி ஆர்டர் போட்டே இருக்காங்க. என்னமோ இப்போ இங்க பாஜக தமிழ்நாட்டில் ஒரு 20-25% ஓட்டு வச்சிருக்க மாதிரியும் விட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி தான் அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இப்போதைக்கு வந்து என்னன்னா, மேற்கு வங்காளமும் அசாமும் நோக்கமாக இருக்கு. அதை வந்து மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிக்கணும், மேற்கு வங்காளத்தில் எப்பாடுபட்டாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது வந்து ஒரு கனவா இருக்கு. இந்த முறை எதிர்கட்சியாக இருக்காங்க. எதிர்கட்சியை வந்து இப்போ எஸ்ஐஆர் அங்கே ஃபார்மாலிட்டிஸ் வேறு நடக்குது. திரிணாமுலுடைய அந்த பிஎல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு நம்ம வேறு இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா. இதெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி முழுமையாக அவர்களுடைய கவனத்தை அங்கே செலுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே வரும்போது என்னென்னா, இங்கே அதிமுக அழித்து விட்டு அதற்கு பிறகு வந்து நம்ம மாற்றாக நம்ம வருவோங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பி சொல்கிறது, டிடிவி கூட்டணி வச்சுக்கிறது, இவர்கள் எல்லாமே வந்து பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, இப்படி பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி ஒரு பண்ணுறாங்க. சரி நடக்கட்டும், எது நடந்தாலும் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னங்கிறது புரியும். ஏன்னா வந்து வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புரிந்து அதனுடைய இடுப்புலேருந்து போய் நொறுக்கி போடுவாங்க. அது 1967 இன்னைக்கு வரைக்கும் அதான். ஏன் வந்து ஒரு இந்திய தேசிய கட்சி, இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வெல்ல முடியல, ஒரு கால்தரம் பதிக்க முடியலன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த வடக்கிருந்து வரக்கூடிய எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்மளுடைய முதலமைச்சருடைய முழக்கமே தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்கிறது. கவர்னர் கேட்குறாருல, யாருக்கு வந்து போராட்டம்னு, யாரெல்லாம் நமக்கு நிதி தர மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கான உரிமையை மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கான அடிப்படை விஷயங்களை வந்து மறுக்கிறாங்களோ அவர்களிடம் வந்து போராடும். அப்போ வந்து இப்போ யார் இருக்கா, மேலே வந்து பாஜக இருக்குது, பாஜக அரசு இருக்குது, அந்த அரசுடன் போராடும். தமிழ்நாடு தனக்கான உரிமையை ஜனநாயக ரீதியாக வெற்றி பெறும். அதுதான் வந்து இது அடிப்படை. ஸோ இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் பாவம் ஏற்கனவே வந்து என்ன சொன்னாலும் கேட்பாரு, டைவடிக்க சொன்னா கூட டைவடிப்பாரு பாஜக சொன்னா. இப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சியாக பதிஞ்சு அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய பாஜக கூடவே கூட்டணி வைக்க போறாங்க. இதுதான் வந்து ஒரு கொடுமையான சிச்சுவேஷன். இப்போதான் சொல்லிங்க நீங்க நம்ம எதுக்காகலாம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, நிதிக்காக பயங்கரமா போராடிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தா கடைசி 4-5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்கள் கிட்ட இருந்து வாங்கின வரி என்னவா இருக்கு, திரும்பி கொடுத்த நிதி வந்து என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து வரதை பார்க்க முடியல. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளா, இந்த மாதிரி மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளை வந்து அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோட வந்து செயல்படுறது, அதாவது சரியா அந்த துறை இயங்கலனாலும் பரவாயில்ல, எங்களால பணம் தர முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில ஒன்றிய அரசு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இங்கே முதலமைச்சர் அவர்கள், நாங்க வந்து என்ன எங்களுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கும், அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அதை தாண்டி நீங்க ஏதாவது பண்ணாலும் உங்க நிதி கூட எங்களுக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன், பட் நிதி கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை அப்படின்ட்டு தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கும் சார். குறிப்பாக இந்த ஒன்றும் இல்லை, நேற்றைக்கு ஒரு கணக்கு வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலங்கள் எவ்வளோ ஒன்றிய அரசுக்கு நிதி, அதாவது வரியாக வழங்கி உள்ளது, ஒன்றியம் எவ்வளோ மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு ஒரு சில மாநிலங்களுக்கு ஒரு பட்டியல் வந்துருக்கு பாருங்களேன். அதாவது அதிகம் பெற்ற மாநிலங்கள், அதிகம் இழந்த மாநிலங்கள்னு. மகாராஷ்டிரா வந்து செலுத்தியது 40 லட்சம் கோடியை வந்து மகாராஷ்டிரா கொடுத்துருக்குது வரியாக. ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டியில் வாங்குறாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டியில் வந்து 40 லட்சம் கோடியை வந்து கொடுத்துருக்குது. ஆனால் மகாராஷ்டிரா வந்து பெற்றுக்கொண்டது வந்து 35 லட்சம் கோடி, அதாவது கிட்டத்தட்ட செலுத்தியதில் வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் குறைவாக தான் பெற்றிருக்குது. கர்நாடகா இது வந்து இப்போ கடந்த 5 ஆண்டுகளில்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம கணக்கு. இப்போ கர்நாடக அரசுக்கு 5 ஆண்டுகளில் செலுத்தியது 15 லட்சம் கோடி ரூபாய், 15 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தியிருக்காங்க. ஆனால் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா 2.93 லட்சம் கோடி, அதாவது 11 லட்சம் கோடி குறைவான நிதி பெற்றிருக்காங்க. இது வந்து கர்நாடகாவுக்கு. இந்த மாநிலங்கள்லாம் பாருங்க, மாநில சுயாட்சி பேசக்கூடிய மாநிலங்களாக இருப்பாங்க.
மொழி உரிமையை பற்றி பேசக்கூடிய மாநிலங்களை வைப்பாங்க. நம்மளது தமிழ்நாட்டை பார்த்து இருமொழி கொள்கையை பேசக்கூடிய மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இது போன்ற மாநிலங்கள்லாம் இந்த ஒரு இது பார்க்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு செலுத்தியது 8.5 லட்சம் கோடி, கடந்த 5 ஆண்டுகளில் 8.5 லட்சம் கோடி ரூபாய்களை ஜிஎஸ்டி வரியாக தமிழ்நாடு செலுத்தி இருக்குது. பெற்றது 3.5 லட்சம் கோடி. அதாவது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி குறைவான நிதி. இது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களுக்கு இதுவே வந்து உத்தரப்பிரதேசம் செலுத்தியது வெறும் 5 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் பெற்றது 11 லட்சம் கோடி. நம்மளோட 3 மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அது. 80 மக்களவை தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலம் அது. அந்த மாநிலத்துக்கு வந்து செலுத்தியது வந்து ஜிஎஸ்டியாக செலுத்தியது வந்து வெறும் 5.14 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தியிருக்காங்க. ஆனால் 11.88 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீகார் செலுத்தியது வெறும் 75,000 கோடி லட்சம். அவ்வளோதான், 1 லட்சம் கோடி, வெறும் 75,000 லட்சம் கோடி தான் செலுத்தியிருக்காங்க. ஆனால் அது வந்து பெற்றது 6.3 லட்சம் கோடி நிதியாக பெற்றது. அதாவது 75,000 ரூபா கொடுத்துட்டு அதாவது 6 லட்சம் ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. வந்து கோடிகளில் சொல்கிறோம், இதில் சொல்கிறோம். அப்போ 5.75 லட்சம் கோடி கூடுதல் நிதியாக வாங்கியிருக்காங்க. மத்திய பிரதேசம் 2 லட்சம் கோடி தான் செலுத்தியிருக்காங்க. ஆனால் வாங்கினது 5.5 லட்சம் கோடி. அப்போ 3.39 லட்சம் கோடி வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கக்கூடிய இதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து சொல்லி காட்டுறது, மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூருக்கு தரல, மதுரைக்கு தரலன்னு சொல்லி விமர்சனம் பண்ணால், நாங்கள் வந்து 60,000 கோடி ரூபா இங்கே கொடுத்துருக்கோம், பேஸ் 2க்கு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பங்குங்கிறதே வெறும் 6,000 கோடி 7,000 கோடி தான். மீது எல்லாமே தமிழ்நாடு அரசு வந்து பங்கு மெட்ரோ நிறுவனம் சம்பாரித்து கட்டணும். அப்படி சம்பாரித்து மெட்ரோ நிறுவனத்தால் கட்ட முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசே அது செலுத்தணுங்கிறது தான் விதிமுறை. அப்படி இருக்கும்போது 60,000 கோடி ரூபா கொடுத்தோம்னா எதுக்கு? அவங்க கொடுக்கலன்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசே செலுத்தும்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவசரப்பட்டு அவங்க வந்து ஒடியாந்து இது பண்ணாங்க. இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஆனாலும் தமிழ்நாடு போராடி கொண்டே தான் இருக்குது. இப்போ இந்த நிதி விவகாரத்தில் தொடங்கி பல விஷயங்கள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நிப்பாட்டி வச்சு நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து துப்பாக்கிக்கு வந்து நெஞ்சு காட்டின ஊர் இந்த இந்தி வேண்டாம்னு. அப்படி ஒரு மாநிலத்தை பார்த்து நீ வந்து 2,000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சுக்குவேன், நீ வந்து ஹிந்தியை ஏற்றுக்கன்னு சொன்ன, அதான் அடிச்சார் முதலமைச்சர். நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம்டா, உங்களோட ஹிந்தி உள்ள விட மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தை வந்து இவங்க சீண்டி பார்த்துட்டே இருக்காங்க. இதற்கான பதில், இதற்கான விடை வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. எல்முருகன் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, இங்கே இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது அரசியல் சூழல் காரணமாக அவரால் வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கவே முடியல, டெல்லி போயிட்டு தான் வந்து ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டாரா, ஏன் என்னால் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. அது என் உரிமை தானே, ஏன் தமிழ்நாட்டில் என்னால் கற்றுக்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்முருகன் வந்து எப்படி டெல்லி போனார், எதற்காக போனார்? தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை தலைவராகணும், அதன் மூலமாக ஒரு பட்டியலின மக்கள் மத்தியில் வந்து தங்களுடைய கட்சியை கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதற்காக வந்து எல்முருகனுக்கு அந்த வாய்ப்பு வழங்க முடியும். அதுக்கு முன்பாகவே வந்து தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக அவர் நியமிக்கிறாங்க. தமிழிசை தூக்கி கவர்னர் ஆக்கிட்டு உடனடியாக இவங்களை நியமிக்கிறாங்க. நியமித்த உடனே இவருக்கு வேற எந்த இதுவும் கிடையாது, இவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு முன்பாக நின்று அவர் வாங்கின ஓட்டு வந்து 1374 ஓட்டு தான் வாங்கியிருப்பார். அவர் ராசிபுரத்தில் நின்னார். இதுதான் அவருடைய இது அரசியல் செல்வாக்குங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு வந்து எதற்காக வந்து கொடுத்தாங்கன்னா, அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மத்தியிலே அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. அதிலும் குறிப்பாக அவர் வந்து ஒரு பட்டியலினத்திலே ஒரு அருந்ததி வகுப்பை சேர்ந்தவர், அங்கே இருக்கக்கூடிய மிக குறைவான ஒரு பின்தங்கிய வகுப்பாருக்கு இருக்கக்கூடியவர். இப்போ அவரை வந்து ஒரு தலைமைக்கு போட்டோம்னா அவர்கள் மத்தியில் வந்து மக்கள் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதன் மூலமாக வந்து நம்ம அந்த பகுதியில் சாதி ரீதியாக தலைவர்களை போடுவது, அதன் மூலமாக அவர்களை வைத்து வந்து அவர் அரசியல் செய்வது தான் பாஜகவுடைய இங்கே ஒரு வேலையாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து 2021 தேர்தலில் அவர் தோற்று பெரிய ஒரு படுதோல்விக்கு பிறகு உடனடியாக அண்ணாமலையை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து சும்மா அனுப்பக்கூடாது, மக்கள் மத்தியில் கோபம் வந்துடும். ஸோ அப்போ வந்து இவருக்கு ஒரு இணையமைச்சர் கொடுப்போம்னு சொல்லி அதுக்காக தான் இணையமைச்சர் கொடுத்தாங்க. அதற்கு முன்பாகலாம் இவர் வந்து என்ன சேவை பண்ணார், எந்த போராட்டத்தில் இருந்தார், எந்த முக்கிய தலைவராக இது அறியப்பட்டவரெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு பாஜகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து
துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அவர் வந்து அறியப்பட்ட நபராக இருந்தார். வானதி சீனிவாசன் அறியப்பட்ட நபராக இருந்தாங்க. கிருபாநிதி அறியப்பட்ட நபராக இருந்தாங்க. இது மாதிரி வந்து அறியப்பட்ட நபர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. இவர் எங்க அறியப்பட்ட நபராக இருந்தார்? அதான் சொல்றேன், இவர் வாங்கின வாக்குகள் வந்து 1374. ஒரு தொகுதியில் அவர் போட்டிட்டு வாங்கின வாக்குகளே இவ்வளவுதான், அவருடைய சொந்த தொகுதியில். இதுதான் வந்து அவருடைய செல்வாக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து வழக்கறிஞராக படித்து முடித்தவர். வழக்கறிஞராக படித்து முடித்தவருக்கு இங்கே சென்னையில் இந்தி பிரச்சார சபா இருக்குது. அங்கே சேர்ந்தோம்னா வந்து இலவசமாக சொல்லித்தராங்க. அதில் பரீட்சை எழுதலாம். 9 பரீட்சைகள் இருக்குது. 9 பரீட்சை எழுதணும்னா நீங்கள் வந்து ஹிந்தியில் தேர்ந்த புலமை பெற்றுக்கலாம். அது மாதிரி வந்து எத்தனையோ கல்லூரிகளில் வந்து இன்னும் சொன்னோம்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எத்தனையோ யூனிவர்சிட்டியில் வந்து ஹிந்தி இலவசமாக தான் சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எந்த சூழலில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஹிந்தி அதாவது சூத்திரன் வேதம் படித்தால் அந்த நாக்கை அறுத்து விடு, வேதமித்தை கேட்டானா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொல்லி இவங்க வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அந்த சனாதன மனதர்ம இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஆதரிக்கக்கூடிய கட்சியிலேருந்து பேசுறாரு அவர் வந்து சொல்றாரு வந்து படிக்க விடலன்னு. யாரை படிக்க விடல? 2000-3000 வருஷமா யாரை படிக்க விடாமல் நீங்க வச்சிருந்தீங்க? பட்டியலின, பழங்குடியின, சூத்திர, பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் படிக்க விடாமல் வச்சிருந்தீங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வகுப்புல பிறந்துட்டாலே அவனுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. தெருவுக்குள்ள நுழைய விட மாட்டீங்க, ஊருக்குள்ள உள்ள வர விட மாட்டீங்க. இப்படியான சூழல் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இன்றைக்கும் வந்து நடைமுறைப்படுத்தணும் பேசிக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துகிட்டு எல்முருகன் வந்து என்னை படிக்க விடணும்னு பேசுறது எவ்வளவு பெரிய வரலாற்று போய். நிர்மலா சீதாராமனும் முன்னாடி இதே எல்லாரும் சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலே மாట్లాடி இருக்கணும் வீட்டில். அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு அவங்க தமிழ் ஹிந்தி படிக்க முடியலன்னா மதுரையில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குங்க. மதுரையில் இருக்குங்க. அவங்க மதுரை தானங்க, மதுரையில் தானே லேடி டோக்கில் தாங்க படித்தாங்க. அவங்க மதுரையில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குங்க. டெல்லியில் அவங்க படித்தாங்களே, ஜேஎன்யூவில் தானே படித்தாங்க. அப்போ ஹிந்தி படிக்கிற வாய்ப்பே இல்லையாமா? என்ன யார்கிட்ட கதை விடுறாங்க? 6 மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலம், இது தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய மாநிலம், தமிழ் தேசிய மக்கள் வாழக்கூடிய மாநிலம். இந்த மாநிலத்தை இந்தியாங்கிற ஒரு அமைப்பாக ஒன்று சேர்த்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி, தனித்தனி மொழி கொண்ட ஒரு மாநிலமாக தான் இருக்குது. எல்லாவற்றையும் வெள்ளைக்காரன் இணைச்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்போ பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்படி இங்கே வந்துட்டு நான் ஹிந்தி படிக்க முடியல, ஹிந்திக்கு இங்கே சம்பந்தமே இல்லையே, இடையில கூட இல்லையே. பக்கத்து மாநிலத்தில் ஹிந்தி பேசினா கூட பரவாயில்லையே, இடையில 4 மாநிலம் தாண்டியில் நீ சொல்லக்கூடிய ஹிந்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் அஃபீஷியல் லாங்குவேஜ்னா 22 மொழி அஃபீஷியல் லாங்குவேஜ் தான், நேஷனல் லாங்குவேஜ்லாம் கிடையாது. இது சும்மா எல்முறை வந்து இது ஏதாவது அடுத்த பிட்ட போட்டுட்டு ஒரு பதவி நீட்டிப்பு. இப்போ அவர் நல்லா ஃப்ளூயண்டா ஹிந்தி பேசுறாரா சார்? டெல்லி போய் கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அதான் சொல்றேன், டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து எங்க போனாலும் அதுக்கு வந்து குறைஞ்சபட்ச அறிவு வேணும். அறிவு இருந்தா வந்து அவரெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சேர்ந்திருப்பார். குறைந்தபட்ச மாணவ உணர்ச்சி, அறிவு உணர்ச்சியில இருந்திருந்தாருன்னா அவர். ஏன்னா ஒரு பட்டியலின மக்கள்ல கூட வந்து சர்வேல எடுத்து 2001ஆம் ஆண்டு சென்சஸ் எடுத்து பார்த்து அதில் வந்து எந்த மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, யார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, கல்வியில் யார் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து தேடி வந்து அருந்ததி மக்களுக்கான உள்ளொதுக்கீட்டை கொடுத்த ஒரு கலைஞர். அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர் வந்து எங்கே இருக்கணும், யார் பக்கத்தில் நிற்கணும்? அவர் இருக்க வேண்டிய இடம் அறிவாலயம் இல்லையா? அவர் போய் வந்து இன துரோகிகளையும் குலத்துரோகிகளையும் வரலாற்று துரோகிகளோடையும் போய் சேர்ந்துக்கிட்டு சொந்த மக்களுக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் நினைச்ச பரிதாபமாக தான் இருக்கு. சார், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாளைக்கு முன்னாடி தான் இதை பற்றி பேசியிருந்தோம், எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது, சரிஞ்சிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 90.25 வந்து இப்போ இந்த மத்தியானம் இந்த நம்ம ஷூட் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் இருக்குது. இதுவே வந்து 2வது முறை மாறி இருக்கு. காலையில் வந்து 90.12 இருந்தது, இப்போ 25 மாறி இருக்கு. அதாவது 60.95 இருந்ததை 90.25 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 2014ஆம் ஆண்டு 58 ரூபா மோடி பதவி இருக்கும்போது 58.65-75 இருந்தது. இன்னைக்கு வந்து எங்க உணர்ந்து நிப்பாட்டு பத்தியாங்கிற மாதிரி வந்து 90 ரூபாய்க்கு மேலே வளர்ந்துட்டாரு. சுகர் இந்த 2 நாள் வாக்கிங் போகாம வெறும் வயதில் டெஸ்ட் பார்த்தா பகிருங்கம்ல, அது மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தா என்னன்னா 30 ரூபாய் கூட்டி வச்சிருக்கீங்கன்னு. இது வந்து சாதாரண நம்பர் இல்லைங்க. 30 ரூபாங்கிறது வந்து ஒரு 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வீழ்ச்சியை தான் கட்டுது. அப்போ வந்து 58 ரூபா இருந்த ஒரு டாலருடைய மதிப்பு 30 ரூபா கொடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு பொருளை நாம் வந்து $5 வாங்குறோம் அப்படின்னா அன்றைக்கு வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இன்னைக்கு வந்து 450 ரூபாய்க்கு வாங்கணும். 150 ரூபா கூடுதலாக ஒரே பொருளை வாங்கணும். ஒரு மருந்து வாங்குறோம்னா அன்றைக்கு அந்த மருந்தின் விலை வந்து 300 ரூபாயாக இருந்தது. அங்கே அமெரிக்காவிலேருந்து வாங்குறோம்னா டாலரின் மதிப்பில் சந்தை வர்த்தகம். நான் இது அமெரிக்கா மட்டும் சொல்லல, ஏன்னா வந்து வெளிநாட்டு வர்த்தகம் முழுக்க நம்ம வந்து டாலரில் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
முதல் முறையாக வந்து இப்போ வந்து ரஷ்யாட்ட என்ன வாங்கணும் அதையும் நிப்பாட்டி விட்டாங்க, ரூபிளில் வாங்கணும் நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ வந்து டாலர் வர்த்தகம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு வந்து நடக்கக்கூடிய எல்லா வகையான எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் எல்லா வகையான ஏற்றுமதி இறக்குமதியும் டாலரில் தான் வர்த்தகம் பண்ணப்படுது. நம்ம வந்து ஒரு கண்டெய்னரை வந்து புக் பண்ணணும்னா கூட வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோமா, அந்த கண்டெய்னர் வந்து $800 $700 $1000 $1500 டாலரில் தான் வந்து பே பண்ணணும். இங்கே ஒரு ஷிப்பிங் கம்பெனி இருக்குன்னா ஷிப்பிங் கம்பெனிக்கு இங்கே ஒரு ஏற்றுமதியாளர் வந்து பே பண்ணுறது டாலரில் பே பண்ணுவார். அதே மாதிரி அவர் ஆர்டர் எடுக்கிறது டாலரில் தான் எடுப்பார். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது டாலரினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும்போது இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருக்கோம்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான். நமக்கே தெரியாமலே நமக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு முட்டை விலை 7000 கூடுதுன்னு வச்சுங்க, முட்டை சாதாரண முட்டை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ, அதாவது 50 காசு கூடும், 5 ரூபா கூடும், அல்லது 1 ரூபா கூடும், அல்லது 1 பைசா 2 பைசான்னு கூடும்னு சொல்லி டெய்லி பேப்பரில் பார்ப்போம். அதிகபட்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் தாண்டாது. இன்றைக்கி 7000 ரூபா முட்டை விற்குதுன்னா இதுக்கான காரணம்னா பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான சூழலில் இந்தியாவினுடைய ஜிடிபி எல்லாத்தையும் கணிச்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் கூட வந்து இந்தியாவை வந்து நான் முற்போக்காக நடத்தி போயிட்டு இருக்கேன், முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி பீலா விட்டுட்டு இருக்காரு மோடி. அதற்கு வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒத்துழைக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் வந்து உண்மை தெரிய வரும். அன்றைக்கு வந்து இவர்களால் இருக்க முடியாது நாட்டுக்குள்ள. தொடர் மழை ஒரு 3-4 நாட்களாக வந்து நிக்காம மழை பெஞ்சிட்டே இருக்கு. அதிகமா பெய்தோ கம்மியா பெய்தோ, பட் அது வந்து மழை பொழிஞ்சிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. பல இடங்கள்ல தண்ணீர் தேக்கம் எங்கேயுமே இல்லை. ஆனா ஒரு சில இடங்கள்ல இருக்கு அப்படின்ட்டு சோஷியல் மீடியால மக்களோ இல்லாட்டி ஏதாவது ஒரு செய்தி நிறுவனமோ அதை போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உடனடியா அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணி வந்து நீக்கப்படுது. அதுலயும் குறிப்பா வந்து இந்த சப்வேஸ் எல்லாமே வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்தே வந்து பார்த்தோம், ஒரு சில பேர் கதறிட்டு இருந்தாங்க, அதுக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பட் இது தொடர் மழை தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்காங்க? முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்காங்கன்னா, யாரும் வந்து பால் வேணும் ரொட்டி வேணும், இங்கே வந்து ஒரு வயதானவர் மாட்டிக்கிட்டாங்க, இங்கே ஒரு குடும்பம் மாட்டிக்கிச்சு, இங்கே ஒரு கர்ப்பிணி பெண் மாட்டிக்கிச்சு, உடனடியாக வந்து போட் அனுப்புங்க, நம்மளுடைய பேரிடர் மீட்பு அந்த அணியை சேர்ந்த வீரர்களை அனுப்புங்கன்னு சொல்லி எந்த ஃபோன் காலும் வரல. எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வரல. சோஷியல் மீடியாலையும் அது பயங்கர பரபரப்பா இருக்கும். எங்கேயுமே வரல. என்ன காரணம்? என்ன காரணம்னா பெய்த மழை உடனடியாக வடிகாலை நோக்கி செல்கிறது. வடிகாலுக்கு போகாத இடங்களில், வடிகால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஏன்னா சென்னையினுடைய டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டோப்போகிராஃபி அடிப்படையில் சென்னையினுடைய பல பகுதி கடல் மட்டத்தை விட குறைவாக இருக்குது. அப்போ தண்ணி வந்து கடலுக்கு நோக்கி போகக்கூடியதான் இயற்கையினுடைய விதி. கடல் மட்டத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி தேங்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க வடிகாலுக்கு மின் மோட்டார்களை வைத்து பம்ப் பண்ணி விடுறாங்க. அதன் காரணமாக இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு இருந்தனால தான் மோட்டார்களை இறக்கி அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கடல் மட்டத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி வந்து கண்டிப்பாக தேங்கும். அந்த சூழலை வந்து ஏற்படுத்த விடாமல் செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடோடு எங்கெல்லாம் பண்ணாங்களோ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா 2015 பெய்த மழையும் 2025 பெய்த மழையும் இதே டிசம்பர் மாதம் பெய்த மழையும் ரெண்டுமே ஒன்று. அன்று இருந்த நிலைமையை யோசனை மட்டும் பண்ணி பாருங்க. நிறைய போட்டோஸ் கம்பேரிசன் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க 2015 and 2020. ரெண்டும் ஒரே அளவு, ரெண்டுமே 26 சென்டிமீட்டர் தான் பெய்து இருக்குது. அந்த 260 மில்லிமீட்டர், இது 265 மில்லிமீட்டர், ஒரு 5 மில்லிமீட்டர் கூட தான் பெஞ்சிருக்குது. ஆனாலும் இதை நான் சொல்றது இன்னைக்கு காலையில் வரைக்கும், அதுக்கப்புறம் இன்னைக்கு பெஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு காலைல வரைக்கும் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு ஐடி ஊழியரும் என்னால் மழையினால வந்து வேலைக்கு போக முடியலன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா மழையில் தண்ணி வந்து எங்கேயுமே எந்த சாலையிலும் இல்லை. மனசாட்சி உள்ள சென்னை வாசிகளுக்கு தெரியும். ஏன்னா சுமந்த் ராமன் நேற்றுக்கும் பேசணும், இன்னைக்கு என்னமா சொல்லிட்டாரு, நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன் 4000 கோடி ரூபாய்க்கு ரோடெல்லாம் இதெல்லாம் பண்ணேன்னாங்க, ஆனாலும் மழை தண்ணிலாம் அங்கங்கே இருக்கு, இருந்தாலும் வந்து இந்த சென்னைக்காரங்க வந்து திமுக தான் ஓட்டு போட்டு தொலைவாங்க அப்படின்னு போகலாம் நீங்க அப்படிங்கிற 4000 கோடிக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக செலவு பண்ணது வந்து மதிப்பீடு, திமுக அரசு கொண்டு வந்த மதிப்பீடு வந்து 6400 கோடி. தப்பா சொல்றீங்களா? அது வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறது வேற, இன்னும் முடிய வேண்டிய பணிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6400 கோடி ப்ராஜெக்ட். ஆனால் இந்த 4000 கோடி பண்ணது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியோட வீடியோவை எடுத்து நீங்கள் தயவுசெய்து போடுங்க. அவர் வந்து டி நகரில் நின்று பேசுவார், ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு பாரு, அந்த வருஷமே டி நகரே முங்கி போச்சு. அவ்வளோதான் செய்தி. திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.